வெல்கம் டு பீனாஸ் துபாய் கிச்சன். நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் மோமோஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கு வேண்டியது சோயா சாஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் உப்பு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி, ஆனியன் லிப்ஸு, சின்ன சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணுவோம். மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இதுவும் சேர்த்து கரகரன்னு அரைச்சி எடுப்போம். நம்ம மிக்சியில் போட்டு அரைப்போம். எல்லாம் போட்டிருக்கேன் இதுக்குள்ளே. இதுலேயே நம்ம சிக்கனும் போட்டுருவோம். அப்போ தான் கொரன்னு அரைக்க வரும். நான் மிக்சியில் கொரன்னு அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். நீங்கள் சிக்கன் கீமான்னு சொல்லிட்டு வாங்குங்க, அதே நல்லாயிருக்கும். நான் கீமா இல்லாதனால சிக்கன் அப்படியே வாங்கிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் இந்த அவிக்கும் போது ஒன்று சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் பிசைஞ்சு வச்சுருவோம். இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நான் மோமோஸ் பண்ணுறதுக்கு 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். 1 கப்பு மைதா இல்லை 1.25 கப்பு நான் மைதா எடுத்திருக்கேன். இது நல்லா பிசையும் தண்ணி போட்டு. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வெறும் தண்ணி தாங்க போட்டு பிசையணும், எண்ணெயெல்லாம் போடக்கூடாது. அவ்வளோதாங்க. இது நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். ரெடி பண்ணிக்கலாம். மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேங்க. நல்லா தேய்ச்சி எடுப்போம். நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுக்கணும். இங்கே பாருங்கள், இதில் இப்படி போடணும். சிக்கனை நம்ம இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். சரிங்களா? 1 ஸ்பூன் போட்டுட்டு மடிக்கிறது காமிக்கிறேன். லேயராக மடிக்கணுங்க. துணி மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. நீங்கள் நாங்கள் புடவையெல்லாம் ஃப்ரீல் வைப்போங்களேங்க, அது மாதிரி பண்ணுங்கள். இந்த சைடும் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த சைடு இருக்கிறது உங்களுக்கு இந்த மீதி இருக்கிற இந்த சைடில் இருக்கிற மாவை தான் நீங்கள் இதில் ஒட்டி விடணும். சிப்பி மாதிரி வருங்க. பார்க்கணுன்னா உங்களுக்கு இந்த டிசைன் சிப்பி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும். அழகாக இப்படி தான் இருக்கும். இது நல்லா இப்படி அமுக்கி விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும் அவிக்கும் போது. இதில் நம்ம போட்டுடலாம். அடுத்ததும் போடுவோம். மெலிசா நம்ம எடுத்துக்கணுங்க. மெலிசா மாவை தேய்க்கணும். 1 ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டால் கூட போதும். மறுபடியும் காமிக்கிறேன். இப்படி தான் பண்ணணுங்க. இப்படி தாங்க பண்ணணும். நல்லா ஈஸியாக இருக்குங்க. சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்படி பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். நான் இட்லி பாத்திரத்தில் போட்டிருக்கேன், அவிச்சிருக்கேன். அது ஒரு 20 நிமிஷம் அவிக்கட்டும். மோமோஸ் ரெடியாக இருக்குங்க. நல்லா அவிச்சு எடுத்தாச்சு, வெந்தாச்சு. ஒரு 20 நிமிஷமான வேக வைக்கணும். மைதானால் சிக்கனும் நம்ம பச்சையாக போகிறதுனால 20 நிமிஷமாவது வேக வைக்கணும். அடுத்த செட்டு போடுவோம். கடையில் வாங்க போனீங்கன்னா ஒரு செட்டு ஒரு 10 பீஸ்னா 200 ரூபா 300 ரூபா கேட்பாங்கங்க. நீங்கள் ஒரு 1/4 கிலோ சிக்கனை வாங்கி
இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 1/4 கிலோவுக்கு 50 பீஸ் வருங்க. நீங்கள் செய்யும் போது 50 பீஸ் வரும். அது நம்மளுக்கு லாபம். வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நம்மளுக்கு லாபம்தான். நீங்கள் அதுமாரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ கைஸ். இதுக்கு சட்னி சூப்பராக இருக்குங்க மேட்சிங்காக. சட்னியும் வீட்டில் செஞ்ச சட்னி தான். மோமோஸும் வீட்டில் செஞ்சது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி இந்த மோமோஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. தேங்க்யூ கைஸ் பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மோமோஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ம் ம் நல்லா காரசாரமாக இருக்குது. நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. தேங்க்யூ.